தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். மற்றும் ஒரு தமிழ் டெக் பிரைம் செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கும் உங்களுக்கு தேவையான எக்கச்சக்கமான சிறந்த டாப் 5 நியூஸ் இன்னைக்கு என்ன நடந்தது டெக் இண்டஸ்ட்ரியில் எல்லாத்த பற்றியும் கொண்டு வந்திருக்கேன். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்பாக இன்னைக்கு நம்ம எந்த வீடியோவும் போடல. ஆனால் நேற்று 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். எஸ், 3 அன்பாக்சிங், ஒரு டெக் நியூஸ் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் நேற்று வீடியோவில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக அந்த அன்பாக்சிங்கை செக் பண்ணி பாருங்கள். 3 வீடியோவும் 3 விதமான அன்பாக்சிங் வெவ்வேறு அட்டெம்ப்ட் வந்து பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த அன்பாக்சிங் எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கு, இதை எப்படி பண்ணலாம், எந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா தான் அடுத்தடுத்ததை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஏதாச்சும் அன்பாக்சிங் பார்க்கலன்னா டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் பாருங்கள் ப்ளீஸ். இன்றைய முதல் டெக் நியூஸை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால் பைது அந்த நத்திங் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கம்பெனியில் அவங்க கொண்டு வர போகிற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஒரு ஆடியோ ப்ராடக்ட்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த ஆடியோ ப்ராடக்ட்டும் என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஒரு TWS இயர்ஃபோன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த இயர்ஃபோன்ஸும் சாதாரண இயர்ஃபோன்ஸ் கிடையாது, ஒரு டிரான்ஸ்பரண்டான இயர்ஃபோன்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த இமேஜையும் இப்போ லைட்டாக ஷோகேஸ் பண்ணியிருக்காரு. கால் பையும் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க, நத்திங் பிராண்டும் வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும் போதே வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. மேபி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஒருவேளை இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா அப்போ நம்ம வாங்கி அன்பாக்சிங் உங்களுக்காக கண்டிப்பாக வந்து கொண்டு வரேன். பட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசைன் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆப்பிள் 2022ஆம் ஆண்டு மிக்ஸ்டு ரியாலிட்டி, ஏன்னா 3 தடவை திக்கிடுச்சு, அதனால மிக்ஸ்டு ரியாலிட்டி நீங்கள் என்ன சொல்லி பாருங்க, டங்க் ஸ்லிப் ஆகுதா இல்லை ட்விஸ்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம அந்த என்ன சொல்றது சென்டர் ஃப்ரெஷ் மாதிரிலாம் கீதான்னு சொல்லி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பட் இந்த மிக்ஸ்டு ரியாலிட்டி MR அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கிளாஸை வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 22 கேமராஸ் வந்து இதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் 15 கேமராஸ் வந்து மெயினாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எப்படி வந்து அந்த இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து எடுத்துகிட்டு போகிறதுன்றதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ ஆப்பிள் இஸ் ஃபோக்கஸிங் சம்திங் நியூ அண்ட் இந்த வாட்டி இது கொஞ்சம் விர்ச்சுவல் வேர்ல்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. இங்கிருந்து நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு மார்ஸுக்கு ஒரு ரோவர் அமைச்சிருக்கோம். இப்போ அங்கே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே மார்ஸ் இருந்தெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி இப்படி தான் இருக்குன்றதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம் உலகத்தில், அதாவது பூமியில் இருக்கான்னு பார்த்தா இருக்கான். ஒரே ஒரு இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட அந்த செவ்வாய் கிரகத்தோட சூழ்நிலை, செவ்வாய் கிரகத்தில் இப்போ போய் அந்த ரோவர் இறங்கியிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துடைய சூழ்நிலை, அங்கே இருக்கக்கூடிய கனிமங்கள், அங்கே இருக்கக்கூடிய சால்ட், மினரல்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட ரிலேட் ஆகிற மாதிரி பூமியிலையும் ஒரு இடம் இருக்குன்றதை இப்போ வந்து நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடம் எங்கடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டர்க்கிஷ் லேக், அதாவது துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. துர்க்கிஷ் லேக், அந்த லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோடைய பேர் என்னடான்னு பார்த்தீங்கன்னா சால்டா லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணோம்னா மார்ஸை பற்றி ஒரு சில விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட இங்கிருந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை பூமி தோன்றுனதுக்கான ஒரு சில விஷயங்கள் கூட இதில் வந்து ஒரு புதிராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் இந்த மாதிரி சயின்ஸை பற்றியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கவர் பண்ணால் பெரிய விஷயமா போகும். அதுக்கெல்லாம் மற்ற சேனல் இருக்கிறாங்க, ஸோ அவங்க கவர் பண்ணுவாங்க. பட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். கூகுளுடைய பிக்சல் டிவைசஸில் கூகுள் ஃபிட் ஹார்ட் ரேட் மற்றும் கூகுள் ஃபிட் உடைய ரெஸ்பிரேட்டரி ரேட் இந்த ரெண்டுத்தையுமே கால்குலேட் பண்ணுற மாதிரி நிறைய விதமான புது புது விஷயங்களை கொண்டு வர போகிறோம்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் பிக்சல் டிவைசஸ்லாம் இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்ததாக வரக்கூடிய மற்ற ஆண்ட்ராய்டு டிவைசஸ்லையும் நாங்கள் கொண்டு வந்துடுவோம்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயங்க. பிகாஸ் இன்னைக்கு தேதியில் எல்லாருக்குமே ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படின்றது அப்பப்போ தேவைப்படுது. வீட்டில் இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்காங்க, என்ன இருக்காங்கன்றது ஒவ்வொரு டைமும் ஹாஸ்பிட்டலில் போகிறத விட இங்கே இருக்கிறத விட ஹாஸ்பிட்டல் போனால் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி தெரியுது. அதாவது வெயிட்டிங்லாம் வந்து பண்ணி டாக்டரை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டமாயிடுது நிறைய பேருக்கு. நீங்களும் ஒத்துப்பீங்க நினைக்கிறேன். என்ன சொல்றீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கட்டும். நம்ம டாக்டரை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷனியரியா ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ண முடியும் இல்லையா, கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபோன்லேயே வந்து அவங்க எப்படி இருக்காங்க என்ன இருக்கான்றதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் மெஷர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா, வீட்டில் யாராச்சும் பெரியவங்கலாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் மெஷர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது. நமக்கு கொஞ்சம் என்ன நடக்குது, எப்படி இருக்குது, என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துக்கிறதுக்காச்சும் ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் டெக்னாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்குது. ட்விட்டரில் என்னை ஃபாலோ பண்ணவங்களுக்கு நேற்று ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லியிருந்தேன். நிறைய விஷயத்த சொன்னேன். அதில் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஆமாம் எனக்கும் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. என்னன்னு தெரியாதவங்க உடனடியாக ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள்.
பிளாக்மெயில் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம், சொல்கிறேன். ஏன்னா அங்கே நிறைய விஷயத்த போட்டுகிட்டே இருப்போம். இன்றைக்கும் எக்கச்சக்கமான டிஸ்கஷன் வந்து போயிட்டே இருக்கு. ஸோ அதனால் அங்கே ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நான் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒருவேளை ட்விட்டரில் இல்லைனா பிரச்சனை இல்லை, டெய்லி இந்த மாதிரி டெக்னிக்ஸில் வந்து சந்திக்கலாம். ஸோ நிறைய பேர் அந்த கேள்வியும் கேட்குறீங்க, அதனால் சொல்கிறேன். ஸோ என்ன விஷயன்றதை சொல்லிடுறேன். எனக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்து செய்யணும். நெட் பேங்கிங் எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை, ஓடிபி சுத்தமாக ரிசீவ் ஆகலை. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்துட்டு 3 o'clock டேரெக்டாக பேங்க்குக்கு போய்ட்டு ஒரு சில டிரான்சாக்ஷன் வந்து பண்ணேன். அந்தளவுக்கு வந்து கொடுமையாகி போயிடுச்சு. ஸோ இது எனக்கு மட்டும் தானா, நான் பிஎஸ்என்எல் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன், பிஎஸ்என்எல் தான் பிரச்சனை அதுன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் பார்த்தா என்ன பிரச்சனைடான்னு சொன்னீங்கன்னா, இந்த ட்ராய் வந்து ஒரு புது ரூலை வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரூல்னால தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஸ்பேம் மெசேஜஸ் எல்லாம் மொத்தமாக ஸ்டாப் பண்ணுற ஒரு நோக்கத்தில் ஒரு 7 நாளுக்குள்ளே நீங்கள் மொத்தமாக வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த ஓடிபிக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க வந்து இது மொத்தமாக ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறமா இந்த ஓடிபி ஜென்ரலாக வர ஓடிபி கூட ஸ்டாப் ஆகி போச்சு, இந்த ஸ்பேம் மெசேஜஸ் கூட சேர்ந்து. அதுக்கப்புறம் ஒரே நாளில் செம கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. நான் மட்டும் தான் வந்து அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ட்ராய்னா, வேறு வழியே இல்லை, சரி இப்போதைக்கு இருக்கிற நிலையை வந்து அப்படியே தொடரட்டும், பட் சீக்கிரமாகவே இந்த ஸ்பேம் மெசேஜஸ் இந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நெட்வொர்க் நீங்களாவே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுங்கன்றது போல சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாள் ஓடிபி வரலன்றது எவ்வளோ பேருக்கு ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். எனக்காச்சும் பரவாயில்ல, ஒரு நார்மல் டிரான்சாக்ஷன், பட் நிறைய பேருக்கு ஒரு லைஃப் சேவிங் டிரான்சாக்ஷன்லாம் ஒரு பேங்க்லேருந்து பண்ணணும், எமர்ஜென்சிக்கு பண்ணணும் போது எல்லாமே டிஜிட்டல் இன்சைட் கொண்டு வந்துட்டு இதை சம்மந்தமே இல்லாமல் பண்ணி வச்சா யாருக்கு லாபம்? வெளியூரில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இன்றைய போனஸ் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, OnePlus 9 Pro உடைய லீக்ட் இமேஜஸ், லீக்டுன்னே சொல்ல முடியாது, அவங்களே கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். பின்பக்கமாக பார்க்கும்போது கேமரா எப்படி இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆஹா ஓஹோலாம் கையில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன், பட் பார்க்கும்போது டிசைன் நல்லா இருக்குது. அண்ட் நமக்கு கொடுத்துருந்த ஐஸ்கிரீமில் அவங்க சொன்னது போலவே அதே கம்பெனி கிட்ட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அது எந்த கம்பெனி, எந்த ஐஸ்கிரீம் அப்படின்னு தெரியாதவங்க நம்மளுடைய செகண்ட் சேனல் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம். ஆமாம், இன்றைக்கும் நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ப்ரோ இது உங்கள் சேனல் தானா, இது தமிழ் டெக் இல்லையா, நான் இத்தனை நாள் இது தெரியாமையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்றேன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஐபிக்கு கொடுத்துருக்கேன், தமிழ் செல்வன் சேனல் பேரே தமிழ் செல்வன் தான். தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும், ரெண்டுத்துலையுமே தான் நம்ம எப்பவுமே போடுவோம். இப்பயும் பார்த்தீங்கன்னா தமிழ் டெக்குன்னு இருக்கும், தமிழ் டெக்குன்னு தமிழ்லையும் இருக்கும். அதுதான் நம்ம தமிழுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுத்தே ஆகும். என் பேரில் இருக்கிறதுனால இல்லை, நம்ம ரத்தத்தில் இருக்கிறதுனால. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று நம்மளுடைய சூப்பர் கமெண்டர்ஸ் இந்த 3 பேர் தான். ஸோ 3 பேருக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் இன்னைக்கு ஒரு டிடிபி கொஸ்டின் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம தமிழ் டெக் பிரைம் போட்டிருந்தோம். ஸோ அந்த தமிழ் டெக் பிரைமில் நான் சொன்ன போனஸ் நியூஸில் 2 நியூஸ் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு நியூஸ் எந்த நியூஸ், அதாவது ஃபர்ஸ்ட் நியூஸ் எந்த நியூஸ்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய பேரில் 4வது எழுத்து எதுன்றதை சொல்லுங்கள். ஒருவேளை 4 எழுத்து இல்லைன்னா 3வது எழுத்து சொல்லுங்கள், பட் 4 இருந்ததுன்னா 4வது சொல்லுங்கள். அவ்வளோதான், இது மட்டும் தான். அண்ட் இந்த நியூஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன ஏது, தமிழ் டெக் எஃபர்ட் ஃபீட்பேக்ஸ், நீங்கள் திட்டுறதுனாலும் திட்டலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் புகழ்ந்து மட்டும் தான் சொல்லணும்னே கிடையாது, என்ன சொல்லணும்னாலும் சொல்லலாம். பட் நான் கேட்ட கேள்வி என்னன்றதை டைப் பண்ணாமல் ஆன்சரை மட்டும் சொல்லிட்டு நீங்கள் கிவ்அவேல தாராளமாக வந்து என்டர் பண்ணலாம். #TTPயை மறக்காமல் வந்து போடுங்க. அது இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி வேலிட். கொஸ்டினை சொல்லாமல் ஆன்சர் மட்டும் சொன்னால் மட்டும்தான் வேலிட். ஓகே, மூச்சு வாங்குது. ஸோ ஓகே நண்பர்களே, இன்றைய டெக்னிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் உங்களை நாளை டெக்னிக்ஸில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ வரும், அதையும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ மீண்டும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.